3 மாதம் இங்கே வந்து தங்கணும்னு நீங்கள் ரொம்ப கண்டிப்பாகவே சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ அது வந்து நடைமுறை சிக்கலாக இருக்குது. நான் ஏன் 3 மாதம் இங்கே வந்து தங்கணும்? வேறு வழியே இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, மருந்தை வந்துட்டு அன்னைக்கு சமைச்சு கொடுக்குறோம். முதல்ல வந்துட்டு வயிறு க்ளீன் ஆகிட்டு அந்த பிளட்டில் உள்ள அந்த டாக்ஸினை உறிஞ்சி வெளியேற்றும். குலசாமி மேலே சத்தியம் பண்ணுவாங்க, நான் வந்து வேறு எதுவும் சாப்பிடல அப்படின்னு. ஆனால் அவர்களை அறியாமலேயே கூட ஒரு டீ குடித்தா போதும். ஓ, அதனால தான் கடுமையான பத்தியம். கடும் பத்தியம். முடக்குவாதத்தினுடைய அறிகுறியை லங்ஸு, ஹார்ட்டு, லிவர், கிட்னியை பலகீனப்படுத்துறது தான். பெயின் கில்லர் என்ன வேலை செய்யுது? மூளை தானே இப்போ ஷார்ப்பாக இருந்தால் தானே வழியை உணரும். மூளையை வந்துட்டு மழுங்கடிச்சிடுறது. மூளை மரத்து போச்சுன்னா இந்த கோளாறை உணரும் தன்மையை மூளை தற்காலிகமாக இழந்துடும். என்ன ஆகும்? குணமாறு போல் தெரியும், திரும்ப வந்துட்டு வலிக்குதுன்னு வருவாங்க, டெஸ்ட் பண்ணாக்க பாசிட்டிவ் காட்டும். இந்த ஆன்டி சிசிபி, அந்த ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி, எஸ்எல்இ, சிஸ்டமிக் லூப்பஸ், இந்த முடக்குவாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமானது. வேறு எங்கே போயும் இதற்கான தீர்வு இல்லை. சுகாலயாவில் இருக்குது. 3 மாதம் வந்து தங்கணும், அவ்வளோதான் விஷயம். ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. 3 மாதம் இங்கே வந்து தங்கணும்னு நீங்கள் ரொம்ப கண்டிப்பாகவே சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ அது வந்து நடைமுறை சிக்கலாக இருக்குது. நான் ஏன் 3 மாதம் இங்கே வந்து தங்கணும்? வேறு வழியே இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, மருந்தை வந்துட்டு அன்னைக்கு சமைச்சு கொடுக்குறோம். ஒரு 3 மூலிகை சாறு தனித்தனியாக இடித்து பிழிஞ்சு அதை முருங்கைக்கீரையோடு போட்டு பக்குவப்படுத்தி சமைச்சு அதை சாப்பிட கொடுக்குறோம். நீங்கள் எங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி அன்னைக்கு அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த மருந்துக்கு எஃபெக்ட். வேறு வழியே கிடையாது. அது ஒன்று. அடுத்து இப்போ அதை சாப்பிட்டா தான் முதல்ல வந்துட்டு வயிறு க்ளீன் ஆகிட்டு அந்த பிளட்டில் உள்ள அந்த டாக்ஸினை உறிஞ்சி வெளியேற்றும். வயிற்றுப்போக்கு போயிட்டே இருக்கும். அவன் எந்த ஆஃபீஸுக்கும் போக முடியாது, வெளியே போய் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், வீட்டில் தான் இருக்கணும், ரூமில் தான் இருக்கணும். அப்போது அடுத்த நாள் வந்துட்டு ஃபுல்லாக ½ அன் ஹவர் ஒத்தரம் வச்சு கொடுப்பாங்க. 2 ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப கூப்பிடுவாங்க. அப்படி 4 வாட்டி ஈவினிங் வரைக்கும் இருக்கும். ஒரே நாள் அந்த 8 மணி நேரத்தில் 4 தடவை கொடுக்கும். ஓ ஆமாம். அப்போ ஒரு நாள் ஃபுல் டேயும் ஒத்தடவை ட்ரீட்மெண்ட் போகும். அடுத்த நாள் ஃபுல் டேயும் ஒரு ½ டேக்கு வயிற்றுப்போக்கு போகும். அதன் மூலமாக ரத்தம் சுத்தமாகிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். சரி, இது ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். இதுதான் ட்ரீட்மெண்ட்டே. சரி தானே? இதுக்கு இடையில் சாப்பிட்ற ஃபுட்லேயும் மருந்து கலந்து தான் கொடுப்போம். ஓ, நீங்கள் இங்கே கொடுக்குற உணவை தாண்டி வேறு எந்த ஃபுட்டும் எடுத்துக்கக்கூடாது. இங்கே என்ன மிஞ்சி போனால் கொடுப்போம்? இட்லி. இட்லினா உளுந்து சேர்க்காத இட்லி. ஏன் உளுந்து சேர்க்கறது? உளுந்து பருப்பு வாயு. அரிசி மட்டும்தான் சாப்பிட்லாம். அரிசி மட்டும்தான் சாப்பிட்லாம். அதனால் வந்துட்டு கஞ்சி தான் உணவு, வேறு வழியே கிடையாது. விட்டால் பப்பாளி பழம் சாப்பிட்லாம். இந்த 2 தவிர அப்புறம் அந்த சுக்குமல்லி கஷாயம், பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். இவ்வளோ தான். இதை தாண்டி வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த மறதியாக ஏதாவது சாப்பிட்டாங்க, ஏதாவது தன்னை மீறி ஏதாவது சாப்பிட்ருவாங்க. அதெல்லாம் இருக்குது. நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. கம்ப்ளீட்டாக குணமாகணுன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு 3 மாதம் வந்து இங்கே தங்கி முழுமையாக குணமாகிட்டு போயிட வேண்டியதுதான். இப்போ நீங்கள் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது வீட்டுக்கு போகிறதுல அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் அந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணக்கப்புறம் தான் சரி இங்கேயே தங்க வைக்கலான்னு முடிவு பண்ணீங்களா? அது எப்படி சார்? நான் முன்னாடி ஆரம்பத்தில் என்ன பண்ணுவேன்னா, நான் தஞ்சாவூரில் இருக்கும்போது இதை சமைச்சு கொடுக்குற மருந்து இருக்குண்ணா, இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்து ரீஹீட் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி 8 நாளைக்கு 4 பாக்கெட் கையில் கொடுத்துருவேன். இப்போ இது வாங்கிட்டு போங்க, ஒரு நாள் வந்துட்டு வீட்டிலையே ஒத்தரம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருவோம், மருந்தும் கொடுத்துருவோம். ஒரு நாள் இந்த மருந்தை சூடு பண்ணி சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு ஆரம்பத்தில் கொடுத்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனாலும் பாதி பேர்கிட்ட குணமாகிடுவாங்க, முழுசாக குணமாகிடுவாங்க. பாதி பேருக்கு ரிசல்ட் வராது. ஆனால் அவங்க நான் நல்லா ஆகிட்டவாங்க, ரிசல்ட்டில் வந்துட்டு பாசிட்டிவ் காட்டிக்கிட்டே இருக்கும்.
என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் குலசாமி மேலே சத்தியம் பண்ணுவாங்க, நான் வந்து வேறு எதுவும் சாப்பிடல அப்படின்னு. ஆனால் அவர்களை அறியாமலேயே கூட ஒரு டீ குடித்தா போதும், என்ன இந்த ஆட்டோமின் டிசீஸ் டெவலப் ஆகிடும். ஓ, அதனால தான் கடுமையான பத்தியம். கடும் பத்தியம் அது நம்ம இந்த 3 மாதத்தை ஒரு அர்ப்பணிப்போட நமக்கு ஒதுக்கிட வேண்டியது தான். வாழ்நாள் முழுக்க வியாதியே இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக அதுதானே முக்கியம். அதான் முக்கியம். முக்கியமாக இது என்ன, இதில் ஒரு பெரிய விஷயம் நல்லா கவனிச்சிக்க. நீங்கள் இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு தற்காலிகமாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறதுனால உள்ளுறுப்புகள் பலமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. முடக்குவாதத்தினுடைய அறிகுறியை லங்ஸு, ஹார்ட்டு, லிவர், கிட்னியை பலகீனப்படுத்துறது தான். அப்போது உள்ளுக்குள்ளே அது பலகீனமாகிட்டு இருக்கு. நம்ம வெளியே பார்த்தா சரியா வலி குறைஞ்ச மாதிரி தெரியும், ஆனால் உள்ள வந்து உள்ளுறுப்புகள் இதாகிட்டே இருக்கும். சரி, ஏன் சார் வலிக்குது? இந்த வலி உணர்வே உடம்புக்கான ஒரு அலர்ட்டு தான். இந்த இடத்துல கோளாறு, மூளைக்கு வலியை கொடுத்தோம், அதனால் கொஞ்சம் வேலை கொடுக்காம இரு, கொஞ்சம் ஏதோ உள்ள தப்பாக இருக்குது, உள்ள ஏதோ ஒரு கோளாறு. அந்த கோளாறைத்தான் மூளை வலியாக உணருது, அதான் உடம்பு வலிக்குது. சரிதானே? இப்போ கோளாறை சரி பண்ணணும், அதன் மூலமாக வலி இல்லாமல் போகணும். இதுதான் மிகச்சரியான தீர்வு. பெயின் கில்லர் என்ன வேலை செய்யுது? வலியை குறைச்சி. எப்படி குறைக்குது? மூளை தானே இப்போ ஷார்ப்பாக இருந்தால் தானே வலியை உணரும். மூளையை வந்துட்டு மழுங்கடிச்சிடுறது. மூளை வந்துட்டு மரத்து வலி தெரியாமல் ஆக்கி. மூளை மரத்து போச்சுன்னா இந்த கோளாறை உணரும் தன்மையை மூளை தற்காலிகமாக இழந்துடும். அப்போது வலி தெரியும். சரிதானே? அப்போ இந்த பெயின் கில்லர் சாப்பிட்றதுனால, மற்ற இந்த சப்ரஸ் மெடிசின் சாப்பிட்றதுனால, உதாரணத்துக்கு இந்த ஹைட்ராக்சி குளோரோகுயின், HCl, அப்புறம் சாஸ், அப்புறம் ஃபோலிட்ராக்ஸ், இது போன்ற மருந்துகள் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுதுன்னா அந்த வேதனையை மூளை உணர விடாமல் சப்ரஸ் பண்ணி வச்சுக்குது. அது வலி தான் தெரியாது, உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த வம்பெல்லாம் விலை கொடுத்து வாங்க வேண்டாம். ஏன், முழுமையாக குணமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லது பிரகாசமாக இருக்குது. சரிதானே? 3 மாதம் நான் சொல்கிறது அதுதான், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தவ வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து தங்கிட வேண்டியதுதான். முற்றிலுமாக குணமாகி போயிடலாம். இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. போகருடைய அருளோடு இந்த சிகிச்சை தொடருது. ஆரம்ப காலத்தில் நீங்கள் வீட்டுக்கு மருந்து கொடுத்து விட்டுட்டு இருந்தீங்க. ஆமாம். அப்போ எதுவும் நீங்கள் சொன்னதை செய்யாமல், இல்லை ஒரு சின்ன காஃபியோ அந்த மாதிரி குடித்து பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா? நிறைய பேர். அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாங்க? என்ன ஆகும், குணமாறு போல தெரியும், திரும்ப வந்துட்டு வலிக்குன்னு வருவாங்க, டெஸ்ட் பண்ணாக்க பாசிட்டிவ் காட்டும். 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் குணமாகலையே அப்படின்னு அவங்க ஏன் நான் பழி சுமக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் அதை அனலைஸ் பண்ணி, இது என்னடா, அது பாதி பேர் குணமாகறாங்க, பாதி பேர் கொஞ்சம் பேர் இப்படி ஆகுறாங்களே, என்ன காரணம்? ஆனால் அவங்கள கேட்டால் நான் கடும் பத்தியத்தில் இருந்தேன், நான் ஒன்றுமே தொடலை அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நோண்டி கேட்டால் ரீக்ளைம் பண்ணி சொல்லுவாங்க. ஆமாம் சார், ஒரே ஒரு நாள் வந்துட்டு வேர்க்கடலை சாப்பிட்டேன் சார், ஒரே ஒரு நாள் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டேன் சார், அப்படி ஏதாவது ரீக்ளைம் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் அதை அவங்க மறந்துருப்பாங்க. ஸோ ரீக்ளைம் ஆகாமலே கூட போயிடும், நான் ஒன்றுமே சாப்பிடலன்னு சொல்லுவாங்க. 3 மாதத்துல சரியாக வேண்டியது இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். நான் அதுக்கப்புறம் அதனால நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறது, நான் குணமாக்கிறேன், அது என் பொறுப்பு, நீங்கள் தங்கிடு, அவ்வளோதான் விஷயம். இதுக்காகத்தான் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கான கட்டமைப்பை உருவாக்கி இந்த ரூம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி போட்டிருக்கோம். ரெசார்ட் மாதிரி கட்டி போட்டு. ஆமாம் சார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் தஞ்சாவூரில் இருந்த நேரத்தில், அப்போ சனி ஞாயிறு 2 நாள் மட்டும் இதுக்கு போவேன், மன்னார்குடி போவேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி அது. அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னா, ஒரு பெரியவர் அந்த பக்கம் மன்னார்குடிக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு பெரிய கிராம பெரியவர், அந்த கிராமத்தில் நாட்டாமை அப்படி சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கௌரவமான ஒரு பதவியில், கிராமிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஐயா வர்றார். வந்தவர் என்னென்னா அந்த தோரணையோடு வர்றார், ஒரு 15 பசங்களோடு வர்றாரு, அந்த பாடி கார்ட்ஸோட உள்ள. அதை பார்க்கும்போது ஒரு அச்சுறுத்தல். நான் சின்ன பையன், அப்போ எனக்கு வந்துட்டு அந்த அச்சுறுத்தலாம் கிடையாது எனக்கு.
சரி வாங்க என்ன சொல்லுங்கன்னு கேட்டால் அவருக்கு ரொம்ப டயர்ட். ஐயாவுக்கு வயசு ஒரு 55-60 இருக்கும் அன்றைய காலத்தில் இடத்துல. ரொம்ப டயர்ட். இது நான் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், 15-20 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மாத்திரையை விட்டால் சிக்கலாகி போயிடுது. மூச்சு வாங்குகிற கண்டிஷன்லாம் வந்துட்டு. மூச்சு வாங்குற கண்டிஷன்னா இந்த நுரையீரல் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தா ஓட்டை ஓடுது. ஆமாம், சும்மா கொஞ்சம் வேகமாக நடந்தால் 4 ஸ்டெப்ஸ் படி ஏறினாக்க மூச்சு லேசாக வாங்க ஆரம்பிச்சோம். அப்போயே அலர்ட் ஆகிடணும். இப்போ சரி நான் சொன்னேன், குணமாக்கிறேன் ஐயா, தஞ்சாவூரில் வந்து தங்கிடுறீங்களா அப்படின்னு சொன்னேன். இல்லை தங்க முடியும். அப்போவும் தங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு கொடுத்துருவேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஐயா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னாக்க நான் தர்றேன் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக நான் இந்த அரிசி கஞ்சி சாப்பிட்ணும், அவ்வளோதானே, அதை தாண்டி வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். நான் ஊருக்கு பஞ்சாயத்து சொல்கிறவன், நீதி நேர்மை தர்மத்தில் நிற்கிறவன், நான் வந்து பொய்யே சொல்ல மாட்டேன் தம்பி, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னார். சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு மருந்து கொடுக்குறேன். வாரம் வந்து என்னை பார்த்துட்டே போவார், பக்கத்தில் தான் பார்த்துட்டே போவார். ஒவ்வொரு வாரத்துக்கும் இம்ப்ரூவ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னைய அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. இதுக்கு இடையில் என்னாச்சுன்னா ஒரு மாதம் போச்சு, சுத்தமாக வலி இல்லை. போயிட்டு அவர் கொஞ்சம் ஆக்டிவ் பர்சன். அவர் நம்மள்டலாம் கேட்க மாட்டார். போய் டெஸ்ட் எடுத்தால் கிட்டத்தட்ட நெகட்டிவ் கிட்ட வந்துட்டு, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் கிட்ட வந்துட்டு ஒரே மாதத்தில். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அந்த வாரத்தில் என்கிட்ட சொல்கிறாரு, நான் கிட்டத்தட்ட நல்லா வந்துட்டேன் தம்பி, ரொம்ப சந்தோஷம், இப்போ எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட்றதில்ல, நான் குணமாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி குணமாகிட்டு வந்துட்டுருக்கேன். நான் கொஞ்சம் கூட தான் இருக்குது, அநேகமாக இன்னும் ஒரு 10 நாளில் சரியாயிடும் போல் இருக்குது அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார். ரைட் ஐயா, ஆனாலும் ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் ட்ரீட்மெண்ட்னு ஒரு மாதம் இருக்குது, அங்கிட்டு அதெல்லாம் பார்த்துக்கணும், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். இப்போ ஒரு 2 நாள் கழித்து லேசாக வலி வந்திருக்கு. போய் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பண்ணும்போது இருந்ததை விட கொஞ்சம் ஏறிட்டு. அவர் தான் எல்லாத்தையும் சரியாக தானே பண்ணிட்டு வர்றாரு. ஆமாம், ஏறினோடனே அவருக்குள்ளே ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்கு, அது விழிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் தஞ்சாவூரில் இருக்கேன். ஃபோன் பண்ணுறாரு, தம்பி உங்கள் சிகிச்சை போதும், இனி நீங்கள் மன்னார்குடி வந்துடாதீங்க. இது லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன். இனி மன்னார்குடி வர வேண்டாம், வந்தால் கலாட்டா நடக்கும். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன், வந்தால் கலாட்டாவாயிரும். கலாட்டான்னா சரியாக இருக்காது, அதுக்கு மேலே வந்துட்டு அப்படியே ஐயா ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை குறையிற மாதிரி குறைஞ்சிது, அப்புறம் திரும்ப ஏறுது, என்ன விஷயம்? ஐயா நான் வரேன், பேசிக்கலாம், வந்தால் கலாட்டா தான், நான் எதுக்கும் துணிஞ்சவன் ஐயா, நான் வரேன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது தோரணையில் பார்த்து நமக்கு சொந்தக்காரர் தான் அவர். சரி பார்த்துக்கோ ஐயா அப்படின்ட்டு நான் போனேன். சரி தனியாக தான் போனோடனே அந்த 10 பசங்களை 2 பசங்க பையங்க தவறானுங்க. நான் பார்த்துட்டு நான் வந்துட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒயிட் கலர் டாக்டர்லாம் நான் கிடையாதுப்பா, நானும் எதுக்கு தயார், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், எதுக்கு எப்போ நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்தீங்க, எப்போ வலி வந்தது? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. ரைட்டு, வந்துச்சு. அதுக்கு நாள் என்ன சாப்பிட்டீங்க, கிளைம் பண்ணுங்க, சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. 3 வேளை கஞ்சியை தவிர எதையும் சாப்பிடல. எங்கள் கடவுள் மேலே சத்தியம், நான் பொய் சொல்ல மாட்டேன். இதுக்கு மேலே என்ன செய்கிறது? அப்புறம் எதனால தான் அவருக்கு வலி வந்து? இல்லையா, நீங்கள் சொல்லியே தீரணும். நான் விடலை, நீங்கள் சொல்லியே தீரணும். நல்லா பொறுமையாக யோசிங்க, சரி ரைட்டு. நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் எடுக்க வந்தீங்க, நாள் எங்கே வலி வந்துச்சு? முதல்ல வீட்டில் படுத்துருந்து எழுந்திரிக்கும் போது வந்துச்சா? ரைட்டு. அன்னைக்கு நாள் என்னாச்சு? யோசிக்கிறாரு. ஆனால் மனுஷன் கொஞ்சம் நியாயவான் தான். யோசிச்சுட்டு ஆமாம் நாள் ஈவினிங் வந்து கடத்தூருக்கு வந்தேன். ரைட்டு. அப்போது என் ஃப்ரெண்டு இந்த
தள்ளு வண்டியில் சட்டியில் கடலை வறுப்பானுங்கன்னா அதில் ஒரு பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நின்றுருக்காரு ரோட்டு ஓரமாக. இவர் டிவிஎஸ் வீட்டில் போயிருக்காரு, டே வாடாடு கூப்பிட்டுருக்காரு. ஒரு இன்னொரு பொட்டில் வாங்கி கையில் கொடுத்தோட இவர் வாங்கி வாயில் போட்டுக்கிட்டே 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பேச்சு தோரணையில் இது போட்டது ஞாபகம் இல்லை, போயிட்டார். அன்றைக்கி நைட் தூங்கி இருந்து அடுத்த நாள் காலையில் வலிக்க ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் அன்றைக்கி தான் மத்தியானம் போய் டெஸ்ட் எடுத்தது. அவரே ஒத்துக்கிட்டார், ஆமாம் தம்பி ஒரு பாக்கெட்டை என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா நான் சாப்பிட்டுக்கிட்டே அப்படிங்கிறது நல்லது, தெய்வாதீனமாக அந்த அளவு வந்து ரீக்ளைம் பண்ணிட்டார், சொல்லிட்டார். ரைட், போயிட்டு வாங்க, உங்களுக்கு இனிமேல் ட்ரீட்மெண்ட்டு நான் தர முடியாது. இங்கே பாருங்கள், நீங்கள் 8 அடி பாய்ஞ்சிங்கன்னா நான் 16 அடி பாய்வேன். நீங்கள் என்னுடைய அண்டர் கஸ்டடியில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, என் அண்டர் கஸ்டடியில் ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்களுக்கு பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அதுலேருந்து தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். சரி வேறு வழியே இல்லை, நான் வீட்டில் வாங்கிட்டு போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறது இல்லை, மருந்து தரேன் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்குங்க. குணமானுச்சுன்னா சந்தோஷம், ஆகலைன்னா என்னையை குறை சொல்லக்கூடாது. பட் இங்கே வந்து தங்கிட்டீங்கன்னா 3 மாதம் முழு பொறுப்பு என்னோடது, குணமாக்கி தான் வெளில அனுப்புவேன். இதுதான் அது உள்ள இது. ஸோ அந்த அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் தான் இந்த பத்தியங்களில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணி இங்கேயே தங்கி ஆகணுங்கிற தங்கி சிகிச்சை எடுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு அதுதான் தேவையாகவும் இருக்குது. தேவையாகவும் அதுதான் இருக்குது. நடைமுறையில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் அது. என்னுடைய போகருடைய வழிகாட்டுதலில் மிகச்சரியான வழிகாட்டுதல் அதெல்லாம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெளியில் இதுக்கு தீர்வே இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம்? இஷ்டத்துக்கு சாப்பிடுவான், இஷ்டத்துக்கு மருந்து போடுவான், சப்ரஸ் பண்ணிக்குவான். இதுக்கு வந்துட்டு வேறு எங்கே போயும் இதற்கான தீர்வு இல்லை. சுகாலயாவில் இருக்குது, 3 மாதம் வந்து தங்கணும், அவ்வளோதான் விஷயம். இப்போது சிங்கப்பூரில் ஒரு அம்மா, பேர் சொல்லலாம், பேர் கூட மும்தாஜ், எங்கிட்ட இங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போணுச்சு. அவன் சிட்டிசன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்னை பார்த்துட்டு அவங்க இந்த முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப சஃபர் ஆகியிருக்காங்க. ஆமாம், அங்கே உள்ள அவங்க வீட்டுக்காரர் ஒரு பெரிய பிஸ்னஸ் தொழிலதிபர். அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, சைனீஸ் டாக்டர் ஃப்ரெண்டு. அவர் வந்து குடும்ப டாக்டர் வரணும்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி வீட்டுக்கெலாம் வருவார். அவர் சொல்கிறாரு, அம்மா இதுக்கு தீர்வே இல்லைம்மா, இல்லை நான் இந்தியாவுக்கு போகிறேன், தமிழ்நாட்டுக்கு போகிறேன், நான் போயிட்டு சுவாமிநாதன்ட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதெல்லாம் நீங்கள் போகாதீங்க, இதுக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் போயே தீர்வுன்னு சொல்லிட்டு இது கம்பல் பண்ணிவிட்டு வீட்டுக்காரரை ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. கம்பல் பண்ணிக்கிட்டே கிட்டத்தட்ட 3 வருஷம் ஓடி இருக்கு. அட்டே அப்பா, 3 வருஷம். அது சொல்லுது. 3 வருஷம் கழித்து இங்கே வந்த ஒரு இஸ்லாமிய தம்பதிகள் குணமாகறாங்க. அவங்க கொடுக்குற பேட்டி டெலிகாஸ்ட் ஆகுது. இதை வந்துட்டு அது பிடிச்சிக்கிச்சு. இங்கே பாருங்கள், ஒரு இஸ்லாமியர் அவங்க வந்துட்டு அது சொன்னது அப்போ தான் என் வீட்டுக்காரர் நம்பினார். அது சொன்னது ரொம்ப அப்புறாணி அந்த பொண்ணு, அந்த லேடி ரொம்ப இன்னசென்ட். சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது இஎஸ்ஆர், சிஆர்பி, ஆர்ஏ ஃபேக்டர் இந்த டெஸ்ட்டை எடுத்து, அந்த சயின்ஸ் டாக்டர் டெஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இதை கொண்டுக்கிட்டு போ, அங்கே எடுத்துக்கிட்டு வா, 3 மாதத்தில் குணமாயிடும்னு சொல்கிறீங்களே, நான் இப்போ ஆமாம் நான் இப்போ சேலஞ்ச் பண்ணுறேன் குணமாகாது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து நான் 3 மாதம் தங்குங்க குணமாக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். 3 மாதம் இங்கே தங்கிடுச்சு. 3 மாதம் ட்ரீட்மெண்ட் போகுது. வந்து ஒரே வாரத்தில் வலி இல்லைன்ட்டு பெரிய ஆச்சரியம் அதுதான். ஆமாம், அதுக்கு ஒரு அட்டெண்டர் வந்துட்டு மதுரையிலேருந்து வந்துருந்தாங்க. ஒரே வாரத்தில் அந்த அட்டெண்டர் அனுப்பி விட்டுடுச்சு. எனக்கு அட்டெண்டரே வேணாம் சார்ன்ட்டு. ஆமாம், நான் அட்டெண்டர் இல்லாமல் சேர்க்க மாட்டேன், அதனால இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுச்சு, சரின்னு விட்டுட்டேன். இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு 2 மாதம் கழித்து டெஸ்ட் எடுப்போம்னு சொல்லியிருந்தேன். சரி சார், நான் அமைதியாக இருந்து 2 மாதம் கழித்து பிளட்டை கொடுத்து டெஸ்ட் எடுத்தா எல்லாம் நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஆயிடுச்சா? ரைட்டு, இன்னும் 1 மாதம் ஸ்ட்ரென்தன் பீரியட் இருங்க அப்படின்னு சொல்லி அந்த 3ஆவது மாதம் ட்ரீட்மெண்ட்டு முடித்து இன்னொரு வாட்டி டெஸ்ட் எடுத்து கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இப்போ இதை வாங்கிட்டு அங்கே போகிறேன்.
எங்கிட்ட அந்த அந்த டாக்டர் என்னை பாராட்டி ஒரு லெட்டர் கொடுத்து விட்ருக்காரு, நானே வச்சுருக்கேன். அதே மும்தாஜ் கொண்டு வந்தது. எப்படின்னு கேளுங்க. கொண்டு போய் கொடுத்தா வாங்கிட்டு மிராக்கிள், எப்படி இது எப்படி சாத்தியமே இல்லையே, நீ குணமாயிட்ட, ஆனாலும் இன்னொரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போன்னு சொல்லி என்ன எடுக்கிறாருன்னா ஆன்டி சிசிபின்னு ஒன்று எடுக்கிறாரு. எடுத்தா அது மட்டும் பாசிட்டிவ்ல இருக்குது. இது ஏற்கனவே எடுக்கலை. இந்த ஆன்டி சிசிபி ஒன்று, ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடின்னு ஒன்று. இந்த 2 விஷயம் மட்டும் லூப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 விஷயம் எஸ்எல்இன்னு சொல்லுவாங்க. இந்த 2 விஷயம் மட்டும் கொஞ்சம் தாமதமாகும் சில பேருக்கு. அதில் அவங்க ஒருத்தர், அதில் இவங்க ஒருத்தவங்க. இருந்தாலும் அதுக்கும் கொஞ்சம் ஹார்ஷாக மருந்து கொடுத்துருக்கலாம். அது இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அந்த டாக்டர் அதை அப்போ எடுக்கலை. இதில் குணமானதுக்கு பிறகு அந்த டாக்டரால் ஏற்றுக்க முடியாமல் இதை எடுத்திருக்காரு. அதில் கொஞ்சம் பாசிட்டிவ் காட்டுது. இங்கே பார், இந்த பாசிட்டிவ் இருக்குது, இதையும் போய் க்யூர் பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. இன்னொரு 3 மாதம் வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஏற்கனவே இந்த 3 சக்ஸஸ் ஆச்சு இல்லை, அதுக்கு ஒரு பாராட்டு கடிதம் நான் வச்சுருக்கேன். அந்த சீனியர் டாக்டர் கொடுத்துருக்காரு. ஆமாம், அதை கொடுத்துட்டு மீண்டும் 3 மாதம் இருந்துட்டு வான்னு சொல்லி. அதில் என்ன சார் சொல்லியிருந்தேன், இது வந்து எங்கேயுமே குணமாக்க முடியாது. என்னுடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃபு இந்தியாவில் போய் சுவாமிநாதன்கிறவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாயிருக்காங்க. இது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இது இங்கிலீஷ். அவரே அதை ஒத்துக்கிட்டு சரியா, அவருடைய லெட்டர் பேடில். அதுவே பெரிய அங்கீகாரம் தான். கண்டிப்பாக. இப்போ அதை வாழ்ந்துட்டு அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த அம்மா மேற்கொண்டு 3 மாதம் இருந்து திரும்ப செக் பண்ணி அதையும் நெகட்டிவ் ஆக்கி அனுப்பிச்சிட்டோம். அருமையாக. இப்போ ஹாப்பியாக இருக்கு. சரியா, இப்படி எண்ணற்ற சொல்லிக்கிட்டே போகலாம். ஆயிரக்கணக்கில் நம்ம குணமாக்கியிருக்கோம். ரொம்ப பெக்யூலியர் கேஸ் இதெல்லாம். இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், 0 நெகட்டிவ் ஆர்ஏ ஃபேக்டர், இந்த கோளாறு எல்லாம் 3 மாதத்தில் 100% குணமாயிடும், மாற்றம் இல்லை. இந்த ஆன்டி சிசிபி, அந்த ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி எஸ்எல்இ, சிஸ்டமிக் லூப்பஸ், இந்த முடக்குவாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமானது. அதற்கு மேற்கொண்டு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். அதுக்கு கொஞ்சம் கரெக்டாக என்னோட கோஆப்ரேட் பண்ணிட்டாங்கன்னா அதையும் குணமாக்கும். அந்த லூப்பர்ஸுங்கிறது என்ன மாதிரியான பாதிப்பு? இதே தான், ரொமட்டாலஜி தான். பட் அது வந்துட்டு பாருங்களேன், ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி மரபணுக்குள்ளே போய் சொருகி இருக்கு இந்த டாக்ஸின். அங்கேருந்து உறிஞ்சி எடுத்துகிட்டு வரணும் டாக்ஸின். இன்னும் ஆழமாக இன்னும் டீப்பாக. அதான் இன்னைக்கு வரும்போது கூட ஒரு பேஷண்ட் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கான ஆர்ஏ ஃபேக்டர் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு, நீங்கள் போய் அந்த டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது மாதிரி அவங்க. ஆமாம், எஸ். ஒன்றும் இல்லை, இது எல்லாமே க்யூரபிள் தான். கொஞ்சம் காலம் தேவைப்பட்டால். இப்போ 3 மாதத்தில் குணமாகலை, ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி, சிஸ்டமிக் லூப்பஸ், எஸ்எல்இ இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மேற்கொண்டு கொஞ்சம் டைமுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட சப்போர்ட் பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக அதுவும் குணமாயிடும். கண்டிப்பாக. நன்றி. சுகமே சொல்க. நன்றி, வணக்கம்.